குடும்ப அமைதிக்கு காஞ்சி பெரியவர் சொன்ன எளிய வழி. ஒரு நாள் ஒரு பெண் மிகுந்த கவலையுடன் காஞ்சி பெரியவரை தரிசிக்க வந்தாள். அவள் வருத்தத்துடன் கூறினாள், சுவாமி, என் வீட்டில் எப்போதும் சண்டைதான். கணவர், மாமியார், பிள்ளைகள் யாருக்கும் அமைதியில்லை. வீட்டில் தினமும் பிரச்சனைதான். காஞ்சி பெரியவர் அமைதியாக கேட்டார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பின் மெதுவாக கேட்டார், நீ தினமும் காலை எழுந்ததும் வீட்டில் பேசும் முதல் வார்த்தை என்ன? அவள் சற்றே யோசித்து பதிலளித்தாள், வீட்டு வேலை, செலவு, பிரச்சனை, அதைத்தான் பேசுவேன் சுவாமி. அப்போது காஞ்சி பெரியவர் சிரித்தபடி சொன்னார், காலை நேரம் அமைதியின் நேரம். அந்த நேரத்தில் கோப வார்த்தைகள் வந்தால் அந்த நாள் முழுவதும் அமைதி இருக்காது. முதலில் ஒரு நல்ல வார்த்தை பேசு. அன்புடன் பேச ஆரம்பி. வீட்டு சூழ்நிலை தானாக மாறும். அந்த பெண் பெரியவர் கூறியதை பின்பற்றினாள். சில நாட்களில் வீட்டில் சண்டை குறைந்து அமைதி திரும்பியது. புறப்படும்போது காஞ்சி பெரியவர் கூறிய இறுதி வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை ஒரு குடும்பத்தை காப்பாற்றும். அன்பான வார்த்தையே வீட்டின் உண்மையான செல்வம். Simple advice from Kanchi Periyava that brought peace to a family. One day, a woman came to meet Kanchi Periyava with deep worry. She said, Swami, there is always conflict in my home. My husband, in-laws and children are never at peace. Every day ends in arguments. Periyava listened calmly. After a moment, he gently asked, what is the first thing you speak about in your home every morning? She thought for a moment and replied, I usually start talking about household problems, expenses or issues. Periyava smiled and said, morning sets the mood for the whole day. If the day begins with harsh or angry words, peace cannot remain in the home. Start your day with kind words. Speak with love. Peace will slowly return. The woman followed his advice. Within days, the atmosphere at home changed and arguments reduced. Before she left, Periyava said, one kind word can save a family. Kind words are the true wealth of a home.